வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் ரீசார்ஜபிள் டார்ச் லைட் இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வேணால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3.7 வோல்ட் பேட்ரி 2 பேட்ரி நம்ம எடுத்துப்போம். இந்த 2 பேட்டரியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். குளுகன் அப்ளை பண்ணி நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 2 பேட்டரியில் உள்ள மைனஸையும் நம்ம ஒன்றா சால்ட்ரின் பண்ணிப்போம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளஸ்ஸையும் நம்ம ஒரே மாதிரியாக நம்ம சால்ட்ரின் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸில் நம்ம ஒரு சுவிட்ச் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த சுவிட்சை ரெடி பண்ணி இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஹோல் இது மாதிரி போட்டாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்சு, இந்த சுவிட்சோட விலை பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா வரும், இல்லைன்னா 5 ரூபா வரும். ஸோ அதையும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சால்ட்ரின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சால்ட்ரின் பண்ணுற ஒயரை நம்ம லைட்டில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டரியிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கான ஒயர் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேட்டரியிலேருந்து ஒயர் எடுத்து நம்ம சார்ஜர் போடுறோம் இல்லையா, அது சார்ஜர் போகிறதுக்கான மோடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் மைனஸ்லேருந்து நம்ம 2 ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். பேட்டரி மைனஸில் 2 ஒயர் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒயர் லைட்டுக்கும், ஒரு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக சார்ஜுக்கும், நம்ம சார்ஜ் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த சார்ஜ் இப்போ போட்டிருக்கும் நமக்கு ட்ரிப்பிடும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹோல் விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு நம்ம மாடல் தனியாக வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் சார்ஜிங் மாடல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சார்ஜிங் மாடல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாடல் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இதை நம்ம சால்ட்ரின் பண்ணிடணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து சால்ட்ரின் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி, அதாவது 4 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். 4 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் இந்த லைட் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைட் ஃபீஸ் போயிடும். ஸோ அதனால் 3.7 வோல்ட் பேட்டரியில் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம எடுத்துருக்கோம். அதனால தான் ஒயர் டிஃப்ரென்ஸுக்காக கலர் ரெட் அண்டு க்ரீன் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அந்த ரெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ்லையும், க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைனஸ்லையும் கொடுத்துடணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பின்பக்கம் நமக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்இடி இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக லைட் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தாலே தெரியும், ஒரு பாக்கெட் டார்ச் லைட் நம்ம பாக்கெட்லேயே நம்ம தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம டைம் வேணாலும் கிட்டத்தட்ட 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இது கண்டினியூஸாக எரியும். ஸோ இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.